ஒருத்தர் ரொம்ப இருக்கிறாரு, எல்லா நோயாலும் படுக்கையாலே வேதனைப்படுறாரு, மவுத்தும் வரல, ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. கண்ணீர் வடிக்க முடியும், கவலை தெரிவிக்க முடியும், ஆனா அதுல பங்கு கொள்ள முடியுமா? அதுல பங்கெடுக்க முடியுமா? என் புள்ள நான் சுமந்து பெத்தெடுத்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான மரண வேலையில அப்படின்னு சொல்லி அதில் பங்கெடுக்க முடியுமா? முடியாது. அது யாருதான் எடுக்கணும்? அப்போ என்னன்னா, தீர்வு அல்லாதான் தரணும்னு சொன்னா நீ உலகத்தை நோக்கிய போற, எல்லா இடத்துல போகணும். அப்படி உனக்கு சோதனை வந்தாலும் அந்த சோதனையை எப்படி வெற்றி கொள்ளணும்? அதனால நீ மதுவை எடுத்ததுனாலயோ, நீ மாத்திரைகளை எடுத்ததுனாலயோ, பல்வேறு தீமைகளுக்கு நீ போறதுனாலயோ வெற்றி அடைஞ்சிருவோ, மீண்டும் சோதனை தான். சோதனைக்கு சோதனை தீர்வு வேண்டும் என்று சொன்னால் அல்லாடத்தான் போக. இன்னைக்கு மனிதன் எந்த நிலைமையில் இருக்கான் அப்படின்னு சொன்னா, சோதனை வந்துருச்சு உடனே நீங்க மது குடிச்சிடணும், துக்கம் வந்துருச்சு புண்பட்ட மனதை புகை விட்டாத்து, இப்படி எல்லாம் ஒரு டைலாக் இந்த மாதிரி எல்லாம் பேசி மனிதன் என்ன ஒரு வரமுறைக்குள்ள கொண்டு வந்துட்டான். தெரியுதா? உலகத்தில் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டும் வாழலாம், ஆனா மார்க்கத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ முடியாது.